கோவையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் விலையை உயர்த்தியுள்ளன. தோசை, பரோட்டா ரூபாய் வரையும், சாப்பாடு ரூபாய் வரையும் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. எரிவாயு சிலிண்டர் கிடைக்காமல் விறகு வைத்து சமையல் செய்யும் அவலம் தொடர்வதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களில் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் கோவையில் உணவகங்களில் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. தோசை, பரோட்டா உள்ளிட்ட உணவுகளின் விலை ரூபாய் வரையும், சாப்பாட்டிற்கான விலை ரூபாய் வரையும் உயர்த்தப்பட்டிருப்பதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து வணிக சிலிண்டர்கள் கிடைக்காததால் 100க்கும் மேற்பட்ட உணவகங்கள் ராமநாதபுரத்தில் அடைக்கப்பட்டுள்ளன. உணவகங்கள் மூடப்பட்டிருப்பதால் உணவின்றி அங்கு வந்து ஆன்மீக சுற்றுலா பயணிகள் தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கடைகள் மூடப்பட்டுள்ளன. வணிக சிலிண்டர்கள் கிடைக்காததால் 100க்கும் மேற்பட்ட உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன.